அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சாவூர் ஜாஸ் சமையல். டுடே ஸ்பெஷல் மீன் குழம்பு, மீன் வறுவல். சங்கரா மீனில் தான்ப்பா செய்ய போகிறேன். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஒரு 10 சில்லு, பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு 2 கொத்து, 2 வெங்காயம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, அரைச்சி வச்சிங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு அதை கொஞ்சோண்டு சேர்த்துக்கங்க. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வாழை மீன் சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு தான். அதையும் எல்லாத்தையும் சங்கரா மீன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நல்லா மசாலா தடவி ஒரு பக்கம் ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும் வச்சுருங்க. புளி கரைச்சி வச்சதில் 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, தேங்காய் பிரிஞ்சவங்க அரைச்சி வச்சுருந்தோம்னா மீதி அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழம்புலையே எண்ணெய் ஊற்றி சட்டியில் கருவடகம் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனா வெந்தயம் போட்டுக்கோங்க. கடையில் கிடைக்கும் கறிவடகம்னு கேட்டாலே சொல்லுவாங்க. 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிக்கிங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா போட்டு எல்லாத்தையும் வதக்குங்க. வதக்கும்போது கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டு வதக்கிக்கங்க. நல்லா லாஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் போடுங்க காஷ்மீர் சில்லி. நல்லா கலர் கொடுக்கறதுக்காக தான் காஷ்மீர் சில்லி போடுறது. குழம்பு நல்லா கொதி வரும். கொதி வந்தோடனே கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போதே சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு மாங்காய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன்ப்பா. உங்களுக்கு இஷ்டப்பட்டிங்கன்னா மாங்காய் சேர்த்துக்கங்க. இதில் நீங்கள் வெண்டைக்காய் போட்டு சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் குழம்பு. நம்ம தஞ்சாவூர் சைடில் வெண்டைக்காயெல்லாம் போட்டு செய்வாங்க, கத்திரிக்காயெல்லாம் போட்டு செய்வாங்க. இதில் மீன் கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுருங்க. மீன் போட்டு ரொம்ப நாளி வேணால் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க போதும். இந்த மாதிரி வந்த உடனே எண்ணெய் பிரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே போட்டுருங்க. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒவ்வொரு துண்டாக எடுத்து வைங்க. மீனை நல்லா மீன் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு சைடு 5 மினிட்ஸ், ஒரு சைடு 5 மினிட்ஸ் வேக வச்சு பரட்டி விடுங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா பிரியாமல் இருக்கும். நீங்கள் அதிலேயே பார்க்கலாம். மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அரிசி மாவு போடுறது. பாருங்கப்பா, தெரியுதா? இந்த மாதிரி வந்தவுடனே வெந்துடும். எடுத்துருங்க. எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஜாஸ்தி எண்ணெய் என்றைக்குமே ஆட் பண்ணக்கூடாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.